கண்டிப்பாக அடியே சுவாமி தான் சாதிக்கிறார். எங்குமிழன்னு நம்மாழ்வாரே சாதிக்கிறாரு. அப்படி இருக்கிறச்சு எங்கேயும் இருக்கிறவர் இங்கே ஒரு இடத்துல நமக்காக வேண்டி அனுகிரகம் பண்ணுறதுக்காக சிரவணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற நாமசங்கீதம் தானே அவருக்கு பிடிக்கும் நரசிம்மனுக்கு. அதனால் கேட்டுட்டு இருக்கார். அப்படி ஆண்டாள் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது ஆண்டாளுக்கு வந்து கிருஷ்ணனை அடையணுங்கிற பாரிப்பு ஜாஸ்தியாக போக எதை நினச்சிட்டு இருக்குமோ அது தானே கனவு வரும். அவன் சொப்பன சுலபன்னு பேர் பெருமாளுக்கு. அவனை நினச்சிட்டே இருந்தால் அவன் கனவுல வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அந்த மாதிரி ஆண்டாளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு பார்த்தேன்னா அந்த கனவுபடியே அவளுடைய கல்யாணமும் நடக்கிறது, ஆண்டாளுடைய திருக்கல்யாணம். அதனால் அந்த கனவுல வந்து என்ன கண்டா, ஆண்டாள் வந்து கனவுல தன்னை மறந்து தூங்குறா. தூங்கிட்டு இருக்கும்பொழுது ஆச்சரியமான கனவு ஏற்படுறது. அதில் நிச்சயமாக இந்திராதி தேவதைகள்லாம் வந்திருக்கா. எல்லாரும் வேண்டி இந்த பெண்ணை கேட்குறாளாம். கண்ணனுக்கு இந்த பெண்ணை கொடுன்னு கேட்குற மாதிரி தோன்றுறதான். கண்ணன் வரானா, கண்ணனுக்கு பூர்ணகுமம் கொடுக்குறாளாம். வேதோக்தமான மரியாதை சொல்லி அழைக்கிறாளாம். வாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தொழினான். வாரணமாயிரம், வாரணமாயிரம்னா வாரணம்னா யானை, 1000 யானைகள் வருதான். சூட வலஞ்செய்து நாரணன் நம்பி ஆச்சரியமாக கம்பீரமாக வராராம் பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா. நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதீர் எல்லாரும் பூர்ணமம் கொடுத்து பெருமாள் அழைக்கிறா. எங்கே பார்த்தாலும் தோரணம் கட்டியிருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா பெருமாள் சங்கு சக்கரதாரியோடு இருக்கக்கூடியவன் இல்லையா, எப்பொழுதுமே பஞ்சாயுதத்தோடு இருப்பானாம் பெருமாள். குரக்கினத்தாளே குறைக்கினத்தாலே குறைகள் தன்னை ராமன் சொல்லும் பொழுது நேமியும் கையனே சப்பானி. நேமி ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் சங்கம் அது வச்சுருப்பானா அந்த மாதிரி ஆயுதத்தோட. அதனால் கிருஷ்ண பரமாத்மா அப்படி உள்ள வரைச்சே அவ்வளோ அழகாக இருக்கானா. நாளை வதுவை மனமென்று நாளே நாளை வதுவை மனமென்று நாளே பாளை கமுகு பரிசுனை பந்தற்கே கோளரி மாதவன் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை பூத கனாகண்டே தோழினார் காளை பூத கனாகண்டே தோழினார் நாளை வருவை. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு நிச்சயதார்த்தம். மனமென்று நாளிட்டு எங்கே பார்த்தாலும் பாலை கட்டியிருக்கு, வாழைமரம் கட்டியிருக்கு, மாவலை கட்டியிருக்கு, கமுகு பழமெல்லாம் கட்டியிருக்கு, எல்லாம் பார்க்குறா. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தழ்கீழ் கோளரி மாதவன். எங்கள் நரசிம்மர் வராராம். நரசிம்மரை கூப்பிடாம எந்த காரியம் நடக்காது. நரசிம்மன் இல்லைன்னா எங்கேயும் எந்த காரியம் நடக்காது. ஏன்னா ருக்மணி பிராட்டி கண்ணனை காணுமே அப்படின்ன உடனே கண்ணனை அடையணும்ன உடனே 7 ஸ்லோகம் பண்ணி கொடுக்குறா. அதில் வந்து 2வது ஸ்லோகத்தில்
நரசிம்மனை பற்றி சொல்கிறா. நரசிம்மனை காத்வா முகுந்த அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகத்தில் நரசிம்மனை கூப்பிடுறா. ஏன்னா